அது செட் ஆனதுக்கப்புறமா அடுத்த லேயர் கொடுத்தா போதும். ஓரளவுக்கு அந்த ஓட்டை கேப்பெல்லாம் இருக்கிறத வந்து நம்ம அடைக்கிறது தான் இந்த க்ரம் கோட்டிங். அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது செட் ஆனதுக்கப்புறமா அடுத்த லேயர்லாம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட பேஸ் கேக் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ரெசிபி தான். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம கேக்கை வந்து சூப்பராக செஞ்சிட்டோம். ஆனால் இந்த மாதிரி கலர்லாம் சேர்க்கும்போது இந்த பிளாக் கலர் கொண்டு வரதுக்கே அவ்வளவு கலர் தேவைப்பட்டிருக்கு. நான் நிறைய குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் இதெல்லாம் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுறதில்ல. இருந்தாலும் இது வந்து சும்மா நம்ம செஞ்சு பார்க்குறதுக்காக நான் வந்து இந்த கேக்கை செலக்ட் பண்ணேன். ஆனால் நிறைய கலர் தேவைப்படுது. கலர் இல்லாமல் பண்ணுற கேக் தான் வந்து நமக்கு நல்லது. பட் ஸ்டில் என்னைக்காவது ஒரு நாள் வருஷத்தில் ஒரு தடவை பர்த்டேக்கு செஞ்சுக்கலாம். இப்போ வந்து கேக்கு ட்ரே அதுக்கு போனதுனால நான் ஒரு பிளேட்டை கவுத்தி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மட்டும், இது வந்து அந்த கலர் கான்ட்ராஸ்ட் தெரியறதுக்காக தான் வைக்கிறேன், கொஞ்சமாக மட்டும் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். கார் ரோட்டில் கறி போட்டேன். சரி, போதும் 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 அதுக்கு மேலே போட வேண்டாம். இது நம்ம கட் பண்ணும்போது அந்த சின்ன கான்ட்ராஸ்ட்டுக்காக தான் நம்ம இந்த பிளாக் வைக்கிறோம். இல்லை 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 பிளாக் வச்சிடாத, இனி ஒயிட். ஒயிட் கம்மியாக தான் இருக்குது, அதனால ரொம்ப சிக்கனமாக தான் நம்ம செலவு பண்ண முடியும். இவ்வளோதான் இருக்கு, அங்கே வச்சிரு. வாய் வச்சிட்டியா? சரி, அப்போ வெளியே வை. டேய், ஒயிட்டில் கை வச்சிங்கன்னா அடி.